மோகன்தாஸை மகாத்மாவாக மாற்றியது தென்னாப்பிரிக்கா என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். தென்னாப்பிரிக்க நாடுகளுக்கு 5 நாட்கள் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி ஜோகன்ஸ்பர்க்கில் இந்திய வம்சாவளியினர் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். விழாவில் மோடிக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் தனது உரையை துவக்கிய அவர் இந்தியாவிற்கும் தென்னாப்பிரிக்காவிற்கும் இடையில் உள்ள பாரம்பரிய தொடர்பை குறிப்பிட்டார். என்னை பார்ப்பதற்காக தென்னாப்பிரிக்காவின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் நீண்ட தூரம் பயணம் செய்து நீங்கள் வந்திருப்பது என்னை நெகிழ்ச்சியடைய செய்வதாகவும் உங்களின் வரவேற்பும் அன்பும் என்னுடைய வருகையை அர்த்தமுள்ளதாக்கி உள்ளதாக தெரிவித்தார். 125 கோடி இந்தியர்களின் வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு கொண்டு வந்துள்ளேன். பல்வேறு வேறுபாடுகளால் நாம் பிரிந்திருந்தாலும் நம்முடைய அன்பும் எண்ணமும் நம்மை இங்கே இணைத்துள்ளதாக மோடி பெருமிதம் கூறினார். உங்களை எல்லாம் பார்க்கும்பொழுது உங்கள் மூதாதையர்களும் அவர்களின் போராட்டங்களும் நினைவுக்கு வருவதாக கூறிய அவர் சத்தியாகிரக போராட்டத்தின் பிறப்பிடம் தென்னாப்பிரிக்கா, தென்னாப்பிரிக்க நாடுதான் மோகன்தாஸை மகாத்மாவாக மாற்றியதாக குறிப்பிட்டார். மேலும் தென்னாப்பிரிக்கா ஒரு புனித பூமி, இது மண்டேலா மற்றும் காந்தியின் கர்ம பூமி, நீங்கள் அனைவரும் இந்திய பாரம்பரியத்தின் பெருமை மிகு குழந்தைகள் என்று மோடி தெரிவித்தார். ஜோகன்ஸ்பர்க்கை தொடர்ந்து பிரதமர் மோடி டர்பன் புறப்பட்டு சென்றார். Also has many heroes among you who can forget the sacrifice of 16-year-old Valiamma, the fearless Thambi Naidu, and the selfless Mohammad Kachalia. I had the privilege of meeting Ahmad Kathrada earlier today. He spent 26 years in prison alongside Nelson Mandela. The harshness of the Robben Island prison could not bring down Lalu Chiba, Mac Maharaj or Billy Nair.